புன்னகை புரியும் சண்முகனேவும் சன்னதி வர வேண்டும் முருகா. கண்ணும் அடைச்சி போச்சு, காதும் அடைச்சி போச்சே, உண்மையா இல்லையா? அதை திறந்தாச்சு, புண்ணியம் கிடச்சாச்சு. வீடு விளங்கும், வேல் வைத்து கும்பிடு, வெற்றி அடைவாய். கர்பசாமிக்கு, ஐயன் கர்பசாமிக்கு. ராம் நாட்டு பகுதி, எல்லாரும் மூஞ்சியும் பாருங்க, எல்லாரும் மூஞ்சியும் பாருங்க. சாயல்குடி நரிப்பையூர். எல்லாரும் இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் சென்னை அழைப்போம். யாருக்கு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். பணத்தாலும் வீட்டுக்குள் மனத்தாலும் நீ எந்திரிக்கக்கூடாது என்று நினைத்து பல மாந்திரிக வேலைகளை செய்து கட்டி போட்டிருக்கு. இந்த விஷயத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக உன் மனைக்கு நான் வந்து காப்பாற்றி தந்துடுறேன். யாராவது ஒருவர் உயிருக்கு ஆபத்து வரணுங்கிற நிலையும் மறைமுகமாக இருந்தது, அதை காப்பாற்றி ஜெயிக்கிறேன். இன்னையிலேருந்து உன் வீட்டில் என்னை நினைக்க நினைக்க வந்து எல்லாரையும் வெற்றியாக்குவேன், பணமும் தருவோம்ப்பா, நஷ்டமெல்லாம் ஆக்குறேன், வெற்றி உண்டு. காரணம் இதுதான், புரிந்து கொள்ள வேண்டும். கர்பசாமி, ஆமாம் அப்படியா? வாசுதேவநல்லூர், வாசுதேவநல்லூர். புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் தேவி. என்னப்பா வாசநல்லூர் போத்தியப்ப சாமின்னு ஒரு சாமி வராரு, போத்தியப்பர்னு ஒரு சாமி வராரு. எங்கே இருக்கார்? அப்படியா? போத்தியப்பர் இருக்காரா? அது இருக்குங்கய்யா. போத்தியப்பர்னு ஊர் எல்லைக்குள்ள ஒரு சாமி வராரு. போன உடனே ரைட் சைடில் தெருமுனையில் கால் வந்துட்டு வாங்க. உடனே ஒன்று கூப்பிடுறது நினச்சிக்கிட்டே நீங்கள். அந்த மாலை பொழுது வாங்க. வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற ஒரு குழப்பமான கேள்வி உன் உள்மனதில் இருக்கிறது, உண்மையா இல்லையா? வேணுமா வேண்டாமான்னு நான் கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவேன்? வேணும்னு சொல்லுவியா வேண்டாம்பியா? கெட்டிக்காரி. அப்போ அப்பா வீட்டிலே இருந்துக்கிடுறியா? நான் சொல்லணுமா? சரிதான், காலில் விட்டு வா. இன்னொருத்தி மோனே விழுது. நீ வேணும்னு சொன்னாலும் அவன் வரப்போறது இல்லை, புரியுதா? நீ வேணும்னு சொன்னாலும் அவன் வரப்போறது இல்லை. அங்கே இருக்க மனசும் அப்படித்தான், அங்கே நிலையும் அப்படித்தான். ஏன்னா வேலும் மயிலும் போல முருகனை வந்து காட்டுகிற பொழுதே அவன் குடும்பம் இருதார யோகம் உள்ள குடும்பம். மறுதாரம் முடிக்கிறதுக்கு விதி இருக்கு அவனுக்கு. நீ அதில் மாட்டிக்கூடாதுன்னு நினச்சிட்டான், உன் மனசை இப்படி வெறுக்க வச்சுட்டான் இறைவன். அதனால் உங்களுக்கு 7 மாத காலம் அவகாசம். 1.25 வயது இந்த பிள்ளைக்கு ஆகணும், இந்த குழந்தைக்கு 1.25 வயது ஆகணும். அதுக்கு பிறகுதான் துண்டித்த வாழ்வு தொடருமா, புதிய வாழ்வு நிகழுமா என்பதை தீர்மானிக்கிறதுக்கு அதிகாரமே இருக்குது.
பொறுமை வேண்டும். கால் வந்துட்டு வரலாம். நம்ம வீட்டில் இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, பக்கத்தில் வரலாம். என் சொல்ல மீறி போனால் எதுக்குமே நான் கேரண்டி கிடையாது. உட்கார். ஏம்னா ஒரு மகன் கூட பிறந்த அக்கா மகனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டான். சொத்து வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருந்தான். யார்? மருமகன். கடைசியில் முட்டிக்கிட்டு இங்கே வரும்பொழுது உன் பொண்ணை அனுப்பாதடா, 18 நாள் கழித்து அனுப்புன்னு நான் சொன்னேன். கடைசியில் 10வது நாளையில் மருமகன் வந்து கூப்பிட்றதுக்கு வரான். சாமி 18 நாள் சொல்லியிருக்காரு, இன்னும் 8 நாள் இருக்குன்னு அவன் சிந்திக்காமல் கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாருன்னு சொல்லி பிள்ளையை அனுப்பிட்டான். அனுப்பி 13வது நாளில் பிள்ளை வீட்டில் தொங்கிக்கிட்டு கிடந்துச்சு. போலீஸ் கேஸ் ஆகுச்சு. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது வர உன் பொண்ணு உன் வீட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு 1.5 வயசாயிரும். அதுக்கு பிறகு இந்த வாழ்வை பற்றி தெளிவாக முடிவை பேசுவோம். குழப்பமான நிலை இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். வெற்றியாகும். பக்கத்தில் வா, ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கப்பா. வாழ்க நாராயணா, வாழ்க நாராயணா, வாழ்க. வாப்பா இருக்கங்குடி மாறி, வாசநல்லூர் மாரியம்மா வந்து என்னை பாரும் அம்மா. நல்ல பாட்டு தானே? என்னடா வேணும் தம்பி? அப்படியா? எங்கே வச்சு சொல்லிக்கிட்டு இருந்த? எந்த ஊர் கோயிலில்? நெல்கட்டும் செவன். அங்கேயா? அங்கே தள்ளி போயிட்டு வா. உட்கார். இந்த துண்டெல்லாம் தூரத்துக்கு போடு. அருள்வாக்கு முக்காலமும் சொல்லுவியா? நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது எல்லாம் சொல்லுவியா? ஏதோ சொல்லுவ. ஓ சரி, ஓ சரி, ஓ சரி. கண்ணை மூடி பார்க்கட்டும்னா கால் வந்துட்டு வா. கழுத்தில் நாகம் சுற்றியிருப்பதாக சில வேளைகளில் காட்சி கொடுக்கிறது. என்னப்பா? ஆமாம். அது இருக்கங்குடி மாரியா அல்லது நாக கன்னியா அப்படின்னு தெரியாட்டிலும் அது அம்மனுடைய பொருள் தானேங்கிற சிந்தனையில் நீ அதை மெய்யால் பார்க்குற. இப்போ உன்னை அங்கேருந்து விரட்டணுங்கிற ஒரு முடிவு எடுத்து தான் உங்ககிட்ட வரக்கூடிய சாமியை கட்டியிருக்கு. செய்தது ஒரு பெரிய கோடாங்கி, விவரமான ஆளை வச்சு செஞ்சுருக்கான், மூதேவியை வச்சு. அதை துறக்கி விடணும் வேண்டாமுங்கிறத நீ என்னை 3 முறை சந்திக்கவா, அதுக்கு பிறகு முடிவெடுத்து உனக்கு வர வைப்போம். சரியா? ஜெயிச்சு தாரேன். அம்மா பக்கத்தில் வா, பக்கத்தில் வாடா. யாராவது ஒரு கற்பஸ்திரி வந்து உங்கள்கிட்ட வாக்கு கேட்டாளா? சரி பார்ப்போம் போ. கம்பம், கம்பம் தேனி எல்லை கம்பம். தோத்தா மைக்கு சொல்லுங்க தாத்தா. அப்போ போடி நாயக்கனூர கம்பம், போடி நாயக்கனூர், போடி நாயக்கனூர், போடி நாயக்கன்பட்டி. 3 பேர் எனக்கு கனி கொடுத்தாங்களே. பைசில் 1, பைசில் 2, எந்த ஊருக்கா? பைசில் 3. சரி ஓகே. ஊட்டி, 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 ஊட்டி பெண்ணடியாள்,
ஊட்டி பெண்ணடியாள் உரிய தள்ளு. திருநெல்வேலி திருநெல்வேலி சிங்காரா வேலா சிவசண்முகனே சுகுமாரா. தம்பி வா, திருவள்ளுவர் எந்த இடம்பா? அப்படியா? எனக்கு என்ன அப்பா தெரியாதா? திருவள்ளுன்னு கூப்பிட்ருக்கேன். நீங்கள் திருவள்ளி மாவட்டத்தை சொல்லி அது இப்போ தென்காசி மாவட்டம்லாம் அப்பா சுற்றுறோம். ஏதாவது உனக்கு எந்த ஊருமா? எல்லை மாறி போச்சு. திருநெல்வேலி பெருமாள்புரம். முன்னீர்பள்ளம் உட்கார். திருநெல்வேலி பெருமாள்புரம். கால் வந்துட்டு வரலாம். யார் வேறு கூட வந்தால் நிற்கட்டும், அங்கேயும் நிற்கட்டும், உட்காரலாம். முக்தி அளித்திடும் சக்தி பொருந்திய சித்தர்கள் வாடுமலை, தேவர்கள் மூவர்கள் காட்சி அளித்திட வண்ணம் பொருந்தும் மலை, தத்துவ வேதம் உரைத்திடும் சாரதி நித்தம் தவழுமலை, தாயினும் இனியவன் தூயவன் மாயவன் வாழும் ஏழுமலை. ஏழுமலை வெங்கட உங்கள் வீட்டுக்கு வராரு, பக்கத்தில் வரலாம். இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றி தரணும். அதுக்கு கொஞ்சம் பணமாக்கி தந்தாச்சுன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். தேவையில்லாமல் பேச்சுவார்த்தை நடக்கு, ஆனால் முடிவாக மாட்டுக்கு. அந்த தடுதலுக்கு யார் காரணம்? கருப்பசாமிக்கு தான் தெரியும். அதனால் ஐயா, நீ நினச்சா நடக்காதது ஒன்றும் இல்லை, இதை எங்களுக்கு நடத்தி தாப்பான்னு கேட்க வந்திருக்கிறான். கால் வந்துட்டு வரலாம். ஆமாம், அந்த வீட்டை நான் கட்டி தந்துடுறேன். 1.25 வருஷங்க ஆகும் அந்த வீடு கட்டி முடிய. நாராயணன் அருளால் நலமையும் நடக்கும். பணமும் வாங்கித்தாரேன், எல்லா வெற்றியும் நடத்தித்தாரேன். மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். கருப்பசாமி மெல்ல மெல்ல. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா. விழுந்துடக்கூடாதா? புண்ணியம் வரல்வீர் வாழ்க. சரி, நாராயணா. சரி, முன்னீர் பள்ளம். யார்ப்பா முன்னீர் பள்ளம்? முன்னீர் பள்ளம் நான் தான்டா பாண்டியராஜன். பாண்டியராஜன் கோயில் இருக்காடா உங்கள் ஊரில்? இருக்கா? கால் வந்துட்டு வா. சிந்தும் தேந்துளி இதழ்களின் ஓரம் வா. என்னடா வேணும் தம்பி? ஃபோன் ஏதோ ஆன் பண்ணி வச்சுருக்கியோ? பெண் பண்ணி தானே வச்சுருக்க? கால் வந்துட்டு வா. கரும்போ கனியோ கவிதை சுகமோ விருந்தோ கொடுத்தார். கண்ணை முடிக்கா என்ன வருதுன்னு பார்ப்போம். அம்மா பராசக்தி, அகிலாண்ட ஈஸ்வரி, பிரம்மாண்ட நாயகி, என்ன வேண்டும்? அப்படியா? உன் வீட்டுக்குள்ள மாரியம்மன் என்னும் ஒரு தெய்வ சக்தி இருக்கு. வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய அருளும் இருக்கு. அதனால் செந்தூர் பதியானுக்கு சிந்தையிலே இடம் கொடுத்து, முருகா எனக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வச்சேன்னா உன் கோயிலுக்கு என்னாலும் மறவாமல் மணமக்களாக வந்து சேர்வோம்னு உன் உள்ளத்தில் ஒரு வேண்டுதல் இருக்குது. கால் வந்துட்டு வா. சாமிக்கு எதுவும் கொடுக்கதாக வேண்டலை, மணமக்களாக எதுவும் கொடுக்க விரும்பலை. அதனால் கல்யாணம் ஐப்பசி 18க்கு மேலே பெண் வந்து சேருது. கல்யாணத்தை நடத்தி தர மணமக்களாக முதல் காட்சி இங்கே வந்து கொடு. வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமடைவாய். கருப்பசாமி ராதாபுரம்
வள்ளியூர் ராதாபுரம். யாருப்பா? ராதாபுரம். ராதாபுரமா? கால் வந்துட்டு வரலாம். உன் தெருவுக்குள்ளே போனேன், 2 கடை இருக்குது. என்ன கடையெல்லாம் தாண்டி போய் பார்த்தேன், ஒரு சின்ன கோயில் இருக்குது. உண்மையா? ஆமாம். குலதெய்வத்துக்காரியை அங்கே வச்சு கும்பிடுவாங்களோ? முத்தாரம்மனா? கால் வந்துட்டு வா. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த அறமுதே, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே. அம்மா, உன் மாங்கல்யத்தை பற்றி என்னம்மா கேட்கணும் உனக்கு? மாங்கல்யத்தை பற்றி என்ன கேட்கணும்? கால் யாருக்கு சரியில்லை? அவருக்கு தானே சரியில்லை. கால் வந்துட்டுவா. அதான் அதை கேட்டேன். யாருக்கு? அவருக்கு. இப்போ முடியுமா கருப்பசாமி? அது எப்படி நடக்கும்? விளக்கத்தை சொல்லு, நான் பார்க்குறேன். அப்படியா? சாமுண்டி சண்டிகாதேவி வா இங்கே. கண்ணை முடிக்கா பார்ப்போம். வீட்டுக்கு தென் திசையில் பார்த்தால் வலப்புறத்தில் பிரதான சாலை, மெயின் ரோடு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி போனால் 10 பேர் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு தொழிற்சாலை மாதிரி தெரியுது. யார் இருக்காங்க? ஓட்டலாம் மில்லா ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்களே. கண்ணை முடிக்கா. அதுலேருந்து வலப்புறம் பார்த்தேன், கருவேல முள்ளும் பனைமரங்களும் நிறைய இருக்கலாம். அங்கே சொலமாட சாமி காத்திருக்கிறாரு. இப்போ உன்னுடைய கணவரை போய் பார்த்தேன். நம்முடைய சொல்ல வேண்டாம்னு சொல்லுது. என்னென்னு தெரியலையே. காலில் வந்துட்டுவாங்க, பார்ப்போம். லே முடிச்சுக்கிட்டு இருக்கே நீ. ஒன்றை பார்த்துக்கிற ரஸ்கல். ஒரு காலத்தில் பணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை குறைகளால் சண்டை தகராறுகள் வந்ததுண்டு. வந்துச்சா? அதில் செய்வர இவனை கோளாறு நடந்து அன்று படுத்தவன் இன்று வரை நடக்க முடியவில்லை அம்மா. அதை நான் தாண்டி உன்னை கொண்டு வந்து பார்க்கணும், சரியாக்கணும். இதற்காக நாகர்கோவில் வரை சென்று சில நல்ல ஆசிகளை பெற்று வர வேண்டும் என்று நீங்கள் முயற்சி பண்ணியதுண்டு. அதில் வீழ்ச்சி அடைந்து விட்டீர்கள். காலில் வந்துட்டு வரலாம். என்ன நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா. மனிதனம்மா மயங்குகிறேன். உன் கனவை எந்திரிச்சு நடக்க வைக்கிறேன், காலை சரியாக்குறேன். 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சு தாரேன். பக்கத்தில் வா. நல்லா இன்னையிலேருந்து வந்தாச்சு. நல்லா இருக்கு, போயிட்டோம். கருப்பசாமி. ஆமாம் ஆமாம். என்ன செங்கோட்டை நாகலாபுரம், கோவில்பட்டி, செங்கோட்டை, நாகலாபுரம் எல்லையில் சம்பந்தம் வைத்தவர்கள் யாரப்பா? அது பெண்ணடியாள். பொம்பளையை கூப்பிடுது சாமி. எந்த ஊர் உங்களுக்கு? நாகலாபுரம். அங்கே கோயில்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கா? கோயில்பட்டியை தாண்டி போகணும். செங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கா? இருக்குது. மாரியம்மன் கோயில் இருக்கா? இருக்குது. நகநட்டு சம்மந்தமாக பிரச்சனை வந்தது யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். கண்ணிலே நீரதற்கு காலம் எல்லாம் அழுவதற்கு, நெஞ்சினே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு. சரதானே, வஞ்சகரை நினைக்கலாமா?
நினைக்கக்கூடாது. கால் நினைக்குவாங்க. பாசம் என்ற சொல்லியதற்கு பார்த்திருந்து துடிப்பதற்கு உன்னுடைய கணவனுக்கு சேர வேண்டிய நகையவும் உரிமையவும் நான் பகையில்லாமல் வாங்கி தந்துருந்தேன். ஆனால் இடம் கிடைக்குமா அப்படின்னு நான் நினச்சேன். கர்மசாமிக்கு சீரும் சிறப்பும் செல்வமாக இருந்து என்னாலும் உயர்ந்திருக்க மகாலட்சுமியாக இருக்கணும் சாமி என்று. ராஜராஜேஸ்வரிக்கு சரி நான் வந்துடும்லாக்கா. சரி போயிட்டாங்க, மகிழ்ச்சியாக போயிட்டாங்க, மகிழ்ச்சியாக. கர்மசாமி அதே நாகலாபுரம் எல்லை என்னுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக மன வருத்தம் தீர வழி கொடுக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? பிள்ளைகள் சம்பந்தமாக யாருப்பா கேட்டு வந்தா? காலன்ட்டு வரலாம். நலம் தானா அண்ணாச்சி, நலம் தானா, குடலும் குந்தாட்சி உடலும் உள்ளமும் நலம் தானா. நடந்ததெல்லாம் அந்த காலத்தில் மறந்து இருப்போம். பக்கத்தில் வாங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? யாரு? பையன். அதான் பிள்ளைகள் சம்மந்தமாக கேட்க வந்தேன்னு சொன்னேன். நம்ம பிள்ளைகளுக்கு இல்லையே, இதை எப்படி நமக்கு? சரி அங்கே போய் உட்காருவோம், தொலங்கும் போது பார்த்துக்கிடுவோம்னு யோசனையில் வந்துட்டிய பிள்ளை. கால் வந்துட்டு வா. நலம் தானா நடந்ததெல்லாம் மறந்து இருப்போம், அதெல்லாம் இருப்போம். என்னடா ஏப்பா அந்த மகன் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணுமா? கண்டிப்பாக வரணும். எப்படி வரணும்? தனிமையாக வரணுமா? எப்படி வந்தாலும் ஏற்றுக்கணும், மாறக்கூடாது. நான் சொன்னது மாதிரி நான் நடப்பேன், நீ நடக்கணும். மாற மாட்டிய? வயசு எத்தனை அவனுக்கு? கால் வந்துட்டு வா. அவன் கையெழுத்து போட வேண்டியிருக்கு, பார்த்துக்கிடுவான். போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். சில பத்திரங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் அவனுடைய கையெழுத்தெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதனால் இப்போ அப்படி போயிட்டோம்னா நமக்கு சேர வேண்டிய பங்குலையும் பிரச்சனைகள் வந்து சேர்ந்துடக்கூடாது. எல்லாமே யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் அவன் மனசு எங்கே இருந்தாலும் பிடிச்சி இழுத்து குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். 3 மாதத்துக்குள்ளே டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பண்ணி தெளிவு பண்ணி தந்துடுறேன். ஓகே, இந்த வச்சுக்கோ, நல்லாயிருக்கும். வந்து சேருவான். வந்தவுடனே நன்றியோடு அங்கே வரணும்ப்பா. வெற்றி உண்டு. வாழ்க. வந்தாச்சு, போகலாம். கோவில்பட்டி கணவன் மனைவி யாரெல்லாம் வந்திருக்கா? கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். இரு கண்ணிருந்து ஓவியத்தை காட்டி மறைத்தார், காட்டி மறைத்தார். அப்பா கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவு. என்ன வேணுயா? யாருக்கு என்னாச்சு? கல்யாணம் முடிச்சிட்டான்ல? பாட்டு படித்தது புரிஞ்சுதா? இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார். வாழ்வது போல காட்டி, பிரிப்பது போல பிரித்து இன்று விளையாட்டாக முடிந்து விட்டது. இதுதான் உண்மை. இப்போ அது வேணும் வேண்டாம்ங்கிற முடிவு எடுக்கணுமா, அல்லது விலைக்கு தெளிவாக்கி தந்துடணுமா? தெளிவு பண்ணி கொடுக்கணும். கால் வந்துட்டு வரலாம். கொண்டு வர சொல்ல
30 நாள் கால அவகாசத்தில் தெளிவான முடிவை கொடுக்கிறேன், வெற்றியவும் தருகிறேன். அடுத்த வாரம் புதன்கிழமை மாலையில் என்னை வந்து பார்க்க வேண்டும். ஒரு கஷ்டமும் இல்லை, முடிச்சிட்டேன் எல்லாம். அடுத்த வாரம் புதன்கிழமை என்ன பார்க்கணும். கொண்டாடா சாட்டையா, தாளனாறு சாட்டை இது. எந்த ஊருடா உனக்கு? உளுந்தூர்பேட்டை. விவரமாக வந்திருக்கான். சாட்டையை கொடுத்து நம்மளை அடையாளப்படுத்துவோம். நம்ம ஊர் பக்கம் சாமி வரதா வரலையான்னு பார்ப்போம். என்னடா தம்பி, கெட்டிக்காரன்டா. இருந்தாலும் உனக்கு ஒரு பக்தி இருக்குது என்ன? அது நான் கருப்பசாமி மேலே உனக்கு ரொம்ப அபூர்வமான பக்தி. அப்பப்போ கனவுல வந்து உனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா சில சமயத்தில் நீயே திருநீர் எடுத்து கொடுத்து எல்லாரையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால் உனக்கு அந்த சக்தி உண்டுமா கிடையாதாங்கிறதுக்கு இந்த சாட்டை பதில் சொல்லுண்டா. போய் உட்கார கூப்பிட்றேன். அதே கோவில்பட்டி எல்லை நிறைய பணத்தை நஷ்டப்பட்டு வேதனை அடைந்தவர். எவ்வளோ பணம் இழந்திருப்ப? கண்ணா கண்ணாவா கருமை கண்ணா, எவ்வளோ பணமாக இழந்திருக்க? நான் கேட்குற கேள்விக்கு பதில் வேணும். பணத்தை இழந்து நஷ்டப்பட்டவர்களை நான் கூப்பிட்ருக்கேன். நீ நஷ்டப்பட்டிருக்கியா? எவ்வளவு? கால் வந்துட்டு வா. வருக. நான் ஒன்றை வச்சு வாழ விரும்ப மாட்டேன். எனக்கு அப்படியெல்லாம் மனசு ஒன்றும் கிடையாது. ஒன்றை நான் பார்த்துக்கிடுறேன். கால் வந்துட்டு வா. சொல்கிற வார்த்தை காதில் விடுத. 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வீடு மனை சம்பந்தமாக ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து அதுக்கு வெற்றியான செய்தி கிடைக்கல. அதில் ஒரு ஏமாற்றம். ஒரு சாதாரணமாக பழகின ஒரு சில குடும்ப நட்பிலே தேவையில்லாத வார்த்தைகளும் அவப்பெயர்களும் பிரச்சனையாக்கி விட்டது. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நிம்மதி இல்லை, தூங்க முடியலை, உணவு செல்லவில்லை, உறக்கம் கொள்ளவில்லை. இப்படி ஒரு குழப்பம் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. போனது போகட்டும், இனியாவது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே, புன்னகை புரிந்திடும் மன்னவன் திருப்பாதம். வேற என்னம்மா வேணும்? என்ன முடிச்சு தரணும்? பணத்தை வாங்கி தரேன், வீட்டுக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரேன். கண்ணை முடிக்கா, பக்கத்தில் வா. என்னையவே நினச்சி கும்பிடு பாப்பா. நெஞ்சுக்குள்ள இந்தா பணம் கிடைக்கும். அன்பையும் பாசத்தையும் வாங்கினதோடு சேர்த்து பணத்தையும் இழந்திருக்கிற நீ. உண்மையா? காப்பாற்றி தர போ. மனசை தொலைச்சதோட மதியவும் சேர்த்து தொலைச்சிட்டிய மடப்பே மோளே. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தவர் யார்? கோவில்பட்டியில். என்னப்பா தொழில் பார்க்குறீங்க? ஹோட்டல் கடை. காலில் வந்துட்டு வரலாம். என்ன ஹோட்டல்? சாப்பாடு ஹோட்டல். ஹோட்டலின் பேர் என்ன? இவன் கெட்டிக்காரன். ஆனால் நிற்கானே அவன். நம்மளா தூத்துக்குடினாலும் வந்துடுவான், கோயில்பட்டினாலும் வந்துடுவான். எல்லாம் நம்ம ஊர் தானே. யாத ஊரே யாவரும் கழி. என்னப்பா தங்கமான பிள்ளடா. தமிழ் தத்துவத்தை காக்க வந்த மகன், தமிழ் மகன், தமிழ் குடிமகன். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிரதானமான ஒரு மெயின் சாலையினுடைய அடிவாரத்தின் நுனியில் உங்களுடைய ஹோட்டல் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ரோட்டில் தான் பிரதான சாலையினுடைய நுனியில். ஆனால் அதில் இப்போ நீங்கள் எல்லா லாபத்தையும் அனுபவிக்கிறீங்களா? இல்லை, முடியாது. அடைச்சி போட்டுட்டு பிடிச்சி போட்டு வந்தீங்க. இப்போ அது ஏன் அப்படி நடந்துச்சு? மனிதனால் நடந்ததா, கிரகங்களால் நடந்துச்சா? அடுத்து இதனால் பெற்ற நஷ்டத்தை மீட்டுவது எப்படி அப்படின்னு ஒன்று. ஆனால் ஒரே ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு வழக்கு ஒன்றை தொடக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. புரியுதா?
தேவையில்லாமல் ஒரு வழக்கு உன்னை தொடக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. அது எப்படி ஆகும் என்பதை தெளிவு பண்ணி உனக்கு விளக்கம் சொல்லுதேன். அடுத்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தை மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். வேறு என்னப்பா வேணும்? உன் கூட பிறந்த தம்பியா பையனா? பக்கத்தில் வா. ஏய், என்ன நீ வர முடியுமா? போறியா? எங்கே இருக்க தம்பி? அந்த வாழ்க்கை நிலைக்கும் என்பதை பற்றி சந்தேகமாக இருக்கிறதப்பா. புரியுதா? சற்று பொறுமையாக இருந்தால் அந்த பெண்ணே ஒரு முடிவுக்கு வருவாள். நாம் எந்த பாவத்துக்கும் ஆளாக வேண்டாம். சற்று பொறுமையாக இரு. அடுத்த புதன்கிழமை பேசுவோம். வாங்க. வெற்றி அடைவாய் மகளே, புண்ணியம் அடைவாய். கர்பதாமிக்கு 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 மீசிய தரதுங்க என்ன? ஈரோடு ஈரோடு ஒரு ரோடு இல்லைப்பா, ஈரோடு. போட்டு வைக்க சொல்டா, வந்துடுறேன். என்னம்மா சின்ன பொண்ணு ஏதேதோ அவனு, நானும் தன் ஜோடி அல்லவோ, என்னம்மா சொல்லுமா? திருச்செங்கோடா? நான் ஈரோடுன்னு கூப்பிட்டேன், நீ திருச்செங்கோடுன்னு வந்திருக்க. அந்த ஓடு டூ வந்த உடனே நம்ம டூவாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டியா? அது உங்கள் டூ இல்லை. நீங்கள் அங்கே இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். சத்தமாக இருங்கோ, அமைதியாக இருங்கோ. ஈரோடு கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை ஒரு முடிவு பண்ணித்தாங்கன்னு ஒரு அண்ணன் கேட்க வந்திருக்கிறார். டாக்குமெண்ட் எங்கே இருக்கு? டாக்குமெண்ட் இருக்கா? காரணம் சொல்லலாம். ஈரோடு செங்கோடு இல்லை, ஈரோடு. இந்த வயதில் இந்த வருத்தம் வந்தனா அந்த காலத்தில் என்னமெல்லாம் செஞ்சுருப்பேன்னு எதிர்பார்த்தேன். சரி, அது எதுக்கு நமக்கு? போனதெல்லாம் போகட்டும். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை ஒரு குழப்பமான வில்லங்க இருக்குது. அதில் பணம் கட்டலைன்னா அந்த இடம் நமக்கு இல்லைன்னு போயிடும். அதனால் இதை மாற்றி தெளிவு பண்ணி உனக்கு ஒப்படைச்சா போதுமா? கால் விட்டுடலாம். வரலாம். இந்தாப்பா 3 மாத காலத்தில் வெற்றியாக்கி தரேன். பணமும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். போகலாம். சம்மதிக்க வைப்போம். அப்புறம் என்ன, சிவனேன்னு தூரத்துக்கு ஏறிட்டு போய்கிட்டே இருப்போம். போகலாம், பார்த்துக்கிறேன். அதே ஈரோடு எல்லை இல்லற வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? என்னண்ணே இல்லற வாழ்க்கை? கல்யாணம் முடிச்சிங்களாண்ணே? மனைவி எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. என்னாச்சு மனைவி? புதுமையான வாழ்வு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? இருக்கிற பிள்ளைகளுக்கு முடிவு கொஞ்சம் கண்ணை மூடு, என்னன்னு பார்க்குறேன். அப்பா அப்படியா? பெங்களூரில் பையனுக்கு ஒரு நட்பு ஏற்படும். அவனுக்கு தொழில் சொந்தமான முன்னேற்றமும் அந்த திசையில் ஏற்படும். உன் மனதை அறிந்து நீதியான வாழ்வை நான் தொடர்ந்து தரேன். கால் வந்துட்டு வரலாம். ஆமாப்பா, அதுக்கு என்ன வழிங்கிறத நான் பார்க்கணும். அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து என்னை பாரு மகனே, அதை ஜெயிச்சு தரேன், வெற்றி ஆக்கி தரேன். இந்தா பணம் வச்சுக்கோ. உன் நல்ல உள்ளத்துக்கு ஒரு குறையும் வராடா. ஆனந்தமாக இரு. கர்பதாமிக்கு தாராபுரம் தாராபுரம் அப்பாடும்
அப்படியா? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அண்ணன் என்ன வேணும்? உட்காருங்கோ. ஆடுதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன வேணும்? ஒரு வாரம் வாங்கிக்கலாம். என்ன வேணும்? கடனை தீர்த்து தாரேன், பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவு தாரேன். போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? இடத்த கொடுக்கணுமா? வேண்டாம். ஒரு தோட்டம் டாக்குமெண்ட் சொந்தமான சிந்தனை இருக்க மண்டையில் என்ன செய்யலாம்? அதை மாற்றி தரேன், கடனையும் தீர்த்து தரேன். பக்கத்தில் வரணும், நான் வெற்றியாக்கி தருவேன். சந்தோஷமா இருப்பா.